ராட்டோட புழிஞ்சு தரோம், தேன் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போதே நம்மளுக்கு கொஞ்சம் பக்கு பக்குன்னு தான் இருக்குது. ஏன்னா ராட்டோட தேன் புழிஞ்சு தரேன்னு சொல்லிட்டு 2-3 இடத்துல நான் வாங்கி சர்க்கரை பாகு வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த மாதிரி வந்து கண்டிப்பாக நிறைய பேர் வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவங்க வந்துட்டு எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊருக்காரங்க தான், தெரிஞ்சவங்க தான். இவங்க சொல்லும்போது வந்து நம்பிக்கையாக தான் இருந்துச்சு. ஆனாலும் வந்து 1008 கொஸ்டின் அவங்ககிட்ட கேட்டுட்டு தான் வந்து தேனே வாங்கினோம். இவங்க வந்து எங்கெல்லாம் தேன் இருக்கோ அங்கே போய் அவங்களே வந்து எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. இப்போ விட்டோம் அப்படின்னா அடுத்த வருஷம் தான் வந்து கிடைக்கும் அப்படின்னாங்க. அதனால வந்து நாங்கள் 1 லிட்டர் வாங்கிட்டோம். தேன் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அவங்க வந்து புழிஞ்சு கொடுக்கும்போதே நம்மளுக்கு தெரியும் இது வந்து ஒரிஜினலாக இல்லை சக்கரை பாகான்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒரிஜினலாக கிடைக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டம். அதனால் வந்து நாங்கள் 1 லிட்டர் வாங்கிட்டோம். யார் யாருக்கு வேணும்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்டோம். அவங்களுக்கு வந்து வாங்கி கொடுத்துட்டோம். எங்கள் அத்தை பொண்ணு 2 லிட்டர் வேணும்னு சொன்னாங்க, அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டோம். தேன் புழிஞ்சிட்டு அந்த ராட்டை வந்து தூக்கி போட வேணாம், அதை வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா முதுகுவலிக்கு நல்லா கேட்கும். கையில் புளிகிறாங்க, கெட்டு போயிருமோ என்னமோன்னு நினச்சோம். ஆனால் அத்தை இதுக்கு முன்னாடி வாங்கி யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி வந்து கெட்டு போனதில் ரொம்ப நாள் வந்து புளிக்காமல் இருந்திருக்கு.